Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel today's Quran verse. இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட நம்ம குரான் ஓதுவோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சேனலில் டெய்லி தமிழ் குரான் அப்டேட் ஆகிட்டுருக்கோம். தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல இம்ரான் அத்தியாயம் 3 181 அன்னிசா அத்தியாயம் 4 6 வரைக்கும் பார்க்க போகிறோம். அல்லாஹ் தான் ஏழை, நாங்கள் செல்வந்தவர்கள் என்று கூறியோரை கூற்றை அல்லாஹ் செவியுற்றான். அவர்கள் கூறியதையும் நபிமார்களை அநியாயமாக கொலை செய்ததையும் பதிவு செய்வோம். எரிக்கும் வேதனையை சுவையுங்கள், உங்கள் கைகள் செய்தவையே இதற்கு காரணம் என்று கூறுவோம். அடியார்களுக்கு அல்லாஹ் சிறிதும் அநியாயம் செய்பவனல்ல. ஒரு பலி பிராணியை எங்களிடம் கொண்டு வந்து அதனை நெருப்பு உண்ணும் வரை நாங்கள் எந்த தூதரையும் நம்பக்கூடாது என அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி எடுத்துள்ளான் என்று அவர்கள் கூறுகின்றனர். எனக்கு முன்னர் தூதர்கள் தெளிவான சான்றுகளையும் நீங்கள் கேட்டதையும் உங்களிடம் கொண்டு வந்தனர். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை ஏன் கொன்றீர்கள் என்று நபியே கேட்பீராக. அவர்கள் உம்மை பொய்யரென கூறினால் உமக்கு முன்னர் தெளிவான சான்றுகளையும் ஏடுகளையும் பிரகாசிக்கும் வேதத்தையும் கொண்டு வந்த பல தூதர்கள் பொய்யரென கூறப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே. மறுமை நாளில்தான் உங்களது கூலிகள் முழுமையாக கொடுக்கப்படும். நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுபவர் வெற்றி பெற்று விட்டார். இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் இன்பத்தை தவிர வேறில்லை. உங்களின் செல்வங்களிலும் உயிர்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டோரிடமிருந்தும் இணை வைப்போரிடமிருந்தும் அதிக அளவு புண்படுத்தும் சொற்களை செவியுறுவீர்கள். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு இறையச்சத்துடன் நடந்தால் அதுவே உறுதிமிக்க செயல்களில் ஒன்றாகும். நீங்கள் வேதத்தை மக்களுக்கு விளக்க வேண்டும், அதை மறைக்கக்கூடாது என்று வேதம் வழங்கப்பட்டோரிடம் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தபோது அதனை தமக்கு முதுகலுக்கு பின்னால் எறிந்தனர். அதற்காக அற்ப விலையை பெற்று கொண்டனர். அவர்கள் பெற்றுக்கொண்டது கெட்டதாகும். தாம் செய்தவற்றை குறித்து மகிழ்ந்தும் தாம் செய்யாதவற்றை புகழப்பட வேண்டும் என விரும்புவோர் தண்டனையிலிருந்து தப்பிக்கும் இடத்தில் இருக்கிறார்கள் என எண்ணாதீர்கள். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது. ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் நின்றவாறும் அமர்ந்தவாறும் படுத்தவாறும் அல்லாஹ்வை நினைக்கின்றனர். வானங்கள் பூமியில் படைப்பை பற்றி சிந்திக்கின்றனர். எங்கள் இறைவனே, இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை, நீ தூயவன். எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று கூறுகின்றனர். எங்கள் இறைவனே, நீ யாரை நரகத்தில் நுழைய செய்கின்றாயோ அவரை இழிவுபடுத்தி விட்டாய். அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை. எங்கள் இறைவனை இறை நம்பிக்கை கொள்வதற்காக உங்கள் இறைவனை நம்புங்கள் என்று அழைத்தவரின் அழைப்பை நாங்கள் செவியுற்றோம். எனவே இறை நம்பிக்கை கொண்டோம். எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பாயாக. எங்களை விட்டும்
எங்கள் தீமைகளை அழிப்பாயாக. எங்களை நல்லோருடன் கைப்பற்றுவாயாக. எங்கள் இறைவனே, உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு தருவாயாக. மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே. நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய். ஆணோ பெண்ணோ உங்களில் நல்லறம் செய்தோரின் செயலை வீணாக்க மாட்டேன். உங்களில் ஒருவர் மற்றொருவரிலிருந்து உள்ளவர்களே ஹிஜ்ரத் செய்தவர்கள், தமது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், எனது பாதையில் துன்புறுத்தப்பட்டவர்கள், போரிட்டவர்கள், கொல்லப்பட்டவர்கள் ஆகியோரின் தீமைகளை அவர்களை விட்டும் அழிப்பேன். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களில் அவர்களை நுழைய செய்வேன் என்று அவர்களின் இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான். இது அல்லாஹ்வின் கூலியாகும். அல்லாஹ்விடமே அழகிய கூலி உள்ளது. இறை மறுப்பாளர்கள் நரகங்களில் உல்லாசமாக சுற்றி திரிவது உம்மை ஏமாற்றிவிட வேண்டாம். அது அற்ப இன்பமே. பின்னர் அவர்களின் தங்குமிடம் நரகமாகும். தங்குமிடத்தில் அது கெட்டது. மாறாக தமக்கு இறைவனை அஞ்சியோருக்கு சொர்க்கங்கள் உள்ளன. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் விருந்து. அல்லாஹ்விடம் இருப்பது நல்லோருக்கு மிகச் சிறந்தது. அல்லாஹ்வையும் உங்களுக்கு அருளப்பட்டதையும் தமக்கு அருளப்பட்டதையும் நம்புவோர் வேதமுடையோரில் உள்ளனர். அவர்கள் அல்லாஹுக்கு பணிந்தவர்கள். அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்றுவிட மாட்டார்கள். அவர்களுக்கே அவர்களின் இறைவனிடம் நற்கூலி உள்ளது. அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன். இறை நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பொறுமை கொள்வதில் எதிரிகளை மிகைத்து விடுங்கள். உறுதியுடன் இருங்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றியடைவீர்கள். அத்தியாயம் 4. அன்-நிசா, பெண்கள். மொத்த வசனம் 176. மனிதர்களே, உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவனே ஒரே ஒரு மனிதனிலிருந்து உங்களை படைத்தான். மேலும் அவரிலிருந்து அவரது ஜோடியை படைத்தான். அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் வேண்டிக் கொள்கின்றீர்கள். இரத்த உறவுகளையும் துண்டிப்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். அனாதைகளின் செல்வங்களை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதிலுள்ள நல்லத பதிலாக கெட்டதை மாற்றிவிடாதீர்கள். அவர்களின் செல்வங்களை உங்கள் செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிடாதீர்கள். அது பெரும் பாவமாக உள்ளது. அநாத பெண்கள் திருமண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நடக்க முடியாது என்று பயந்தால் மற்ற பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை 2 3 4 திருமணம் செய்து கொள்ளுங்கள். அவர்களுக்கிடையே நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணோ அல்லது அடிமை பெண்ணோ போதும். நீங்கள் நீதி தவறாமல் இருக்க இதுவே மிக நெருக்கமானது. பெண்களுக்கு அவர்களின் திருமண கொடைகளை மனப்பூர்வமாக கொடுங்கள். அதிலிருந்து அவர்கள் மனமும் வந்து எதையேனும் உங்களுக்கு தந்தால் அதை திருப்தியுடன் மகிழ்வுடனும் உண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரமாக ஆக்கியுள்ள உங்களிடமுள்ள செல்வங்களை விபரமறியாதோரிடம் கொடுத்து விடாதீர்கள். அதிலிருந்து அவர்களுக்கு உணவளிங்கள், ஆடை அணிவீங்கள், இனிய சொற்களையே அவர்களிடம் கூறுங்கள். அனாதைகளை பரிசோதித்து வாருங்கள். அவர்கள் திருமண பருவத்தை அடைந்து அவர்களிடம் நீங்கள் பக்குவத்தை கண்டால் அவர்களின் செல்வங்களை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் பெரியவர்களாகி செல்வத்தை திருப்பி கேட்டு விடுவர் என்பதற்காக வரம்பு மீறி அவசரமாக அதை உண்ணாதீர்கள்.
செல்வந்தராக இருப்பவர் அதிலிருந்து உண்ணாமல் தவிர்த்து கொள்ளட்டும். ஏழையாக இருப்பவர் நியாயமான முறையில் அதிலிருந்து உண்ணட்டும். அவர்களின் செல்வங்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அவர்கள் விஷயத்தில் சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கணக்கெடுக்க அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது மூலயமா உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.